தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே பலமுறை அடிக்கடி சென்னை வந்த பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தற்பொழுது தமிழகம் வருகிறார். சரி, பாஜக எந்தெந்த தொகுதிகளை குறிவைத்திருக்கிறார்கள், ஏன் குறிவைத்திருக்கிறார்கள் என நாம் பார்த்து விடுவோம். முதல்ல 9ஆம் தேதி மாலை டி நகர் பனகல் பார்க் பகுதியில் மோடி அவர்களின் ரோட் ஷோ நடைபெறுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர். டி நகர் எந்த தொகுதியில் வருகிறது? நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை பொறுத்தவரை தென் சென்னையில் வருகிறது. தென் சென்னையில் இம்முறை எந்தெந்த வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள்? திமுக சிட்டிங் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன், அதிமுக முன்னாள் எம்பி ஜெயக்குமார் அவரின் மகன், பாஜக தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் ஆளுநர் என்பது குறிப்பிடத்தக்கது, நாம் தமிழர் கட்சியில் தமிழ்ச்செல்வி. சரி, காட்சிகள் இப்படி இருக்க, ஏற்கனவே அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னாச்சு? தென் சென்னையை பொறுத்தவரை 2,62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றார். சரி, யார் யார் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றார்கள் என்று பார்ப்போம். திமுகவின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் 50% வாக்குகளை பெற்றார். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தேர்தலை சந்தித்தார்கள். ஜெயக்குமார் அவர்களின் மகன் ஜெயவர்தன் 27% வாக்குகள். இப்பொழுது பிரிந்து களம் காணுகிறார்கள். அப்பொழுது வாக்குகள் அதிமுக பாஜகவினரிடம் எவ்வாறு பிரிகிறது? இது திமுகவிற்கு முழுமையாக சாதகம் அளிக்குமா என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். தென் சென்னையில் மக்கள் நீதி மைய கட்சியின் ரங்கராஜன் 12% வாக்குகளை பெற்றார். இப்போ மக்கள் நீதி மையம் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். 50யும் 12யும் சேர்த்து பார்த்தா 62. தென் சென்னையில் அதே வாக்கு வங்கியை திமுக தக்க வைக்குமா அல்லது காட்சிகள் எப்படி மாறுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் இங்கே களம் காணுகிறார்கள். நாம் தமிழர்ல 4% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது தென் சென்னையினுடைய நிலவரம். பிறகு பிரதமர் மோடி அவர்கள் 10ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் பயணம் செல்கிறார். 10:30 மணிக்கு வேலூர் கோட்டை மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. வேலூரை பொறுத்த வரைக்கும் யார் யார் வேட்பாளர்கள் என்று பார்த்தோமையாயின், திமுக சார்பில் சிட்டிங் எம்பி கதிர் ஆனந்த், துரைமுருகன் அவர்களின் மகன். அதிமுக பசுபதி, பாஜகவில் ஏசி சண்முகம், நாம் தமிழர்ல மகேஷ் ஆனந்த். சென்ற தேர்தலில் என்னாச்சு? வெறும் 8000 வாக்கு வித்தியாசத்தில் வேலூர் தொகுதியில் திமுகவின் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார். வாக்கு சதவிகிதம் எவ்வாறு அமைந்திருக்கிறது? திமுக 47%, அதிமுகவும் பாஜகவும் சார்பாக ஏசி சண்முகம் களத்தில் இறக்கப்பட்டார். 46% ஓட்டு வாங்கியிருக்கிறார். அந்த பர்சன்டேஜ் கவனிங்க, 1% தான் அந்த வித்தியாசத்தில் திமுகவின் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் சொன்னது போல் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து களம் கண்டார்கள். இப்பொழுது பிரிந்து களம் காணுகிறார்கள். வாக்குகள் சிதறடிக்கப்படும். இது கதிர் ஆனந்திற்கு சாதகமாக அமையுமா என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கும். நாம் தமிழர் அங்கு 3% ஓட்டு வாங்கியிருக்காங்க. பிறகு ஹெலிகாப்டரிலிருந்து மீண்டும் சென்னை திரும்பும் பிரதமர் மோடி அவர்கள் கோவையில் சூலூர் விமானப்படை விமான நிலையத்தில் சென்று தரை இறங்குகிறார். மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். மேட்டுப்பாளையம் நீலகிரி தொகுதியில் வருகிறது. நீலகிரி தனி தொகுதி. தற்பொழுது யார் யார் களத்தில் இருக்கிறார்கள்? திமுக சார்பாக சிட்டிங் எம்பி ராசா களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார். பாஜக சார்பாக எல் முருகன், அதிமுக சார்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன், நாம் தமிழர் சார்பாக ஜெயமுருகன். சென்ற தேர்தலில் முடிவுகள் எவ்வாறு அமைந்தன? 2,05,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராசா வெற்றி பெற்றார். சென்ற முறை பர்சன்டேஜ் என்று பார்த்தால் திமுக சார்பாக ராசா 54% வாக்குகள் வாங்கியிருக்கார். அதிமுக பாஜக சார்பாக தியாகராஜன் 34%, மக்கள் நீதி மையம் ராஜேந்திரன் 4%. அப்படி பார்க்கும் பொழுது இந்த முறை காட்சிகள் எவ்வாறு இருக்க போகின்றன? எல் முருகன் களத்தில் இறங்குகிறார். அப்பொழுது வாக்குகள் அவருக்காக அதிகரிக்குமா? ராசா அவருடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வாரா? இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். பிறகு சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு மகாராஷ்டிரா செல்கிறார் பிரதமர் மோடி. மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் என்ற தகவலும் இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் குறிவைத்து பிரச்சாரத்தில் இறங்கவுள்ள 3 தொகுதிகளுமே திமுக சிட்டிங் எம்பியை களத்தில் இறக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தங்களுடைய நட்சத்திர வேட்பாளர்களை களத்தில் இறக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அதாவது மீண்டும் மீண்டும் பிரதமர் மோடி தமிழகம் வருவதை பாஜகவினர் தமிழ்நாட்டு மீதான பிரதமரின் அக்கறை என்கின்றனர். இந்தியா கூட்டணியினர் இல்லை இல்லை இது தோல்வி பயம், இதனால தான் தமிழகத்தில் 1-2 சீட்டு கிடைக்குமா என்று பாஜக பார்க்கிறது என்று விமர்சிக்கிறார்கள். எனினும் பாஜகவை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் சீட்டுகளை வெல்ல உதவுமா என்பது நமக்கு தேர்தல் முடிவுகளில்தான் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.